வணக்கம். வாழ்க வளமுடன். இன்னைக்கு ஞான சித்த திருவடியில நம்ம யார பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு புகழ்பெற்ற ஞானிய பத்தி பார்க்க போறோம். அவங்கள பத்தி அகஸ்தியர் ஏட்டிலேயே குறிப்பிருந்ததா சொல்றாங்க. அவங்க யாருன்னா, கோட்டையூர்ல ஜீவசமாதி ஆயிருக்கார். காரைக்குடி கோட்டையூர்ல எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் ஐயா. எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர்ன்னு எப்படி பேர் வந்ததுன்னா, எச்செயலையும் பொறுக்கும் ஆறுமுக சித்தர்ன்னு சொல்லுவாங்க. செயல்னா வினை, கர்ம வினை. எப்பேற்பட்ட கர்ம வினையா இருந்தாலும் அவர சந்திச்சாலே தீந்துரும் அப்படிங்கிறது ஐதீகம். அதனால தான் அவருக்கு வந்து எச்செயலையும் பொறுக்கும் ஆறுமுக சித்தர் அப்படிங்கிற பேர் மருவி, எச்சில் பொறுக்கி ஆறுமுக சித்தர் அப்படின்னு வந்திருக்கு. அவர் பெரும்பகுதி வாழ்ந்தது பார்த்தீங்கன்னா, விராலிமலையில தான் வாழ்ந்திருக்காங்க. விராலிமலை முருகன் கோயில் ரொம்ப புகழ்பெற்ற முருகன் கோயில் உங்களுக்கு தெரியும். அந்த மலை மேல குகை இருக்கு. அந்த குகையில தான் வந்து ரொம்ப காலம் தவம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்க பக்தர்கள் வந்து அவர சந்திக்க போம்போது ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு. இவரோட வராகி அம்மன் எப்பயுமே இருந்ததா சொல்றாங்க. அதனால இவர்கிட்ட ரொம்ப சூதானமா தான் பேசுவாங்க. ஏதாவது வார்த்தை விட்டுட்டாக்கும் கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் ரொம்ப சூதானமா இருப்பாங்களாமா. சில நேரம் கோவம் வந்தா ரொம்ப கோவப்படுவாராம். ஆனா அடுத்து கொஞ்ச நேரத்தில கூலாகி நல்லா பேசுவாராம். அவங்களோட வாக்கு ரொம்ப சக்தியான வாக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க கூட வராகி அம்மன் இருந்தனால. அங்க அந்த அந்த விராலிமலை முருகன் கோயிலையும் இவங்க திருப்பணி செஞ்சதா சொல்றாங்க. இவங்க தோற்றத்தில பார்த்தீங்கன்னா, முக்காக்கால் வேஷ்டி பச்சை கலரோ இல்ல காய் வேஷ்டியோ ஏதாவது கட்டியிருப்பாங்க. கூட எப்பயுமே 4, 5 நாய்கள் இருக்குமா. அது மிக கடுமையான வினை இருக்கிறவங்க அந்த காலத்திலே இவர தரிசனம் பண்ணி, அந்த கர்ம வினை நீங்கி வந்து நலம் பெற்றிருக்காங்க. இப்போ வரைக்கும் இவங்களோட ஜீவ சமாதிக்கு நம்ம கர்ம வினை அதிகமா இருக்கு, திருமண தடை இருக்கு, கடன் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு, சுத்தமா எங்க போனாலும் நமக்கு தீர மாட்டேங்குது அப்படின்னா, இவரோட ஜீவ சமாதிக்கு போனா தீருதா சொல்றாங்க. இவர் ஜீவ சமாதி எங்க இருக்குன்னா, காரைக்குடியிலேருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில கோட்டையூர் அப்படிங்கிற ஊர் இருக்கு. அங்க தான் இவரோட ஜீவ சமாதி இருக்கு. இவர் ஜீவ சமாதி ஆகறதுக்கு முன்னாடியே அந்த இடத்த குறிப்பிட்டு, "இந்த இடத்துல எனக்கு சமாதி வைங்க" அப்படின்னு சொல்லி சொன்னதா சொல்றாங்க. இவர் சமாதி காலத்துக்கு பின்னாடி, இப்ப இந்த கோயில கட்டி நிர்வாகம் பார்க்குறவங்களுக்கு குழந்தை இல்லாம இருந்திருக்கு. இவர் கனவுல வந்து, "என்னோட கோயில திருப்பணி செய்யி, உனக்கு குழந்தை பிறக்கும்னு" சொன்னதா சொல்றாங்க. அதன் பிறகு அவங்களுக்கும் குழந்தை பிறந்து, அதுக்கப்புறம் இந்த கோயில திருப்பணி செய்ய சொல்றாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கும். அங்க பௌர்ணமி, அமாவாசை மாரி நாட்கள்ல அங்க தங்கலாம். அங்க சாப்பாடும் போடுவாங்க. நீங்க ஒரு நல்ல கர்மவினை கழியணும், ஒரு நல்ல கோயில் வேணும் அப்படின்னா, இந்த சித்தர் கோயிலுக்கு போங்க. அவர பார்த்தாலே உங்களால உணர முடியும். ரொம்ப அற்புதமான ஞானி. இவர் இப்ப சமீபத்தில வாழ்ந்தவர் தான். இப்ப ஜீவசமாதி வந்து 1981 வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில வந்து ஜீவசமாதி ஆயிருக்காங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இவரோட ஜீவசமாதிக்கு போய் தரிசனம் பண்ணி நலம் பெறுங்க. வாழ்க வளமுடன்.